வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஹாப்பி சண்டே. பாப்பா மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? என்ன சமையல் அப்படின்னா, மாமா தான் சமைச்சிருக்காங்க. ரசம் மட்டும் நான் வச்சேன். என்ன சமைச்சிருக்காங்க, இந்த விளாக் என்ன விளாக் அப்படின்னா, இன்றைக்கி கால் சூப்பு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளா எவ்வளோ நாள், வருஷமே கழித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கால் சூப்பு, குழம்பில்ல கால் சூப்பு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த விளாக் வந்து அதுதான், நான் எப்படி வந்து கால் சூப் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த விளாகு. இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சண்டே சமையல் என்ன அப்படின்னா, சாப்பாடு, சத்தமாக பேசி, ரத்த பொரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மாமா செஞ்சாங்க. நான் எந்திரிக்கிறக்குள்ளேயே வந்து பண்ணியாச்சு. ஆனால் நான் சாப்பிட்றது வந்து மணி இன்னும் 10:30 இதுன்னு சாப்பிடல. ரசம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நம்ம வச்சாச்சு. அதோட கால் வந்து லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டு கால் வந்து நம்ம சூப்பு வச்சுக்கலாம். கால் சூப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக சூப் குடிச்சிக்கலாம். இல்லை நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் ஊற்றி அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட போகலாமா? உங்கள் வீட்டில் வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு செய்யும் முறை எப்படி, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் வாங்குறதுக்கு மாட்டுக்கால் வாங்கினா நல்லா பெருசாக இருக்கும் சூப்பு. இல்லை கேட்டேன், ஆட்டுக்கால் சூமி போன மாதிரி கிடக்குது. இல்லை நீங்கள் வாங்கிட்டு அந்த காலை அங்கே அந்த இல்லை இல்லை காலுக்கு நோ அந்த கால் மாதிரி ஒரு இது இல்லை. இவ்வளோதானா? இல்லைப்பா, அதை எடுத்து வச்சிருக்கேன். அதுதானே பார்த்தேன், 4 கால் இருந்துச்சு, 2 கால் தான் இருக்குது. இல்லை 2.5 கால் இருக்கும். ஒரு சும்மா ஒரு 4-5 பீஸ் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். சேர்ந்தா அப்படி வைக்க வேண்டியது, நான் அதை தனியாக விட்டு அப்புறம் அவ்வளோதான் விட்டுருவேன். எதுக்கு விடுறேன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் கால் சூப்பு வச்சே. ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கை வலி ஸ்டார்ட் ஆனப்போ இருந்து ஒரு கடைசியாக நம்ம எப்போ இந்த விளாக் போட்டோம் தெரியுமா? நம்ம சொந்த வீட்டில் இருக்கையில் போட்டது. கால் சூப் இருக்கு, கால் சூப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கால் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ திருப்பியும் வந்து எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, அதே ரீசன் அப்படியே திருப்பி இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மாமாவுக்கு திருப்பி கைவிடி ஸ்டார்ட் ஆகிடும். அது நம்ம கூட பிறந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? அதனால தான் ஒரு 4 பீஸ் எடுத்து உள்ள வச்சிட்டேன். இது இப்போ இன்னைக்கு செஞ்சுட்டு இன்றைக்கே இது கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டேன். ஏன்னா சரி சாயந்தரம் குடிக்கும்போது ஒரு வாய் எச்சா குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு செய்யறதுக்கு கத்தியே ஒன்றும் உருப்பட மாட்டேங்குது. அந்த கத்தி எடுத்துக்க, ப்ளூ கலர் கத்தி நல்லா இருக்கும். கத்தி ஒரு கத்தி உருப்பட மாட்டேங்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா, வெங்காயம், குருமிளகுல தான் வந்து நம்ம காரமே எடுக்க போகிறோம். தனியாக வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி வந்து எதுவுமே இதில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா சூப்பு தானே வைக்கிறோம். குருமிளகுல தான் காரம் நம்மளுக்கு. அதனால குருமிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கம்மி தான் இது. எனக்கு வந்து நெஞ்சு எரியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு மாமாவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்ன ஒரு மிளகா வைக்கிட்டா? வேண்டாம் வர மிளகாய். ஓ சூப் ரொம்ப காட்டமாக தான் குடிக்க முடியாது. எனக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அளவுக்கு இருந்தால் குடிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மெயின் போடணும். சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் இல்லை. பெரிய வெங்காயமே சின்ன வெங்காயம் மட்டும் தான் இருக்குது. போடு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறியா? இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, கருவேப்பில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சத்தமாக பேசு. மிக்சியில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி ஒரு குட்டி இது. அப்புறமா சீரகம், மிளகு, பூண்டு, ஒரு கால் சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இங்கேருந்து திருப்பி கடைக்கு போகணுமே முடையில் வந்து போட்டேன். தப்பு, அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? வேணுன்னா நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து இன்னும் ஒரு மிளகா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இதை வந்து குறப்பாக அரைச்சிக்கலாம். இது வேணுன்னா நம்ம உள்ளேயும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா கால் வந்து நம்ம போடையில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு
இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். காலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா கசந்த மாதிரி இருக்கும் கால். அதனால் ரொம்ப இதானனால கருக்கி இருக்காங்கல்ல, அதனால். பிரீத்திக்கு நான் கேரண்டிங்க, பிரீத்திக்கு பிரியா கேரண்டி. அதனால தான் இது வாங்கி இப்போ 2024 தானே எடுத்தோம். 24 23 இந்த மிக்ஸி. அரைச்சிச்சா? சும்மா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி இருக்கட்டும். இதெல்லாம் கரைச்சி எடுத்தது போதும். இல்லை உங்களுக்கு இந்த பல்லுலெல்லாம் தட்டுப்படுறது பிடிக்காது அப்படின்னா நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ எப்படி நைஸாக அரைச்சி ஊற்றிட்டா பாப்பா குடிக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது அரைப்படாது, அவ்வளோதான். அரைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சிடும். சரி அரைச்சிடப்பா, அவ சாப்பிடணும். வாய்க்கு வந்தால் வேம்பா. கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஃபேன் போட்டு சாமி அப்பா ஆஃப் பண்ணி விட்டேன். நீங்க இங்க பாருங்க vlog. இல்லை முன்னே நேரத்தை வச்சுருக்கேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஓகே, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது வாய்க்கு வந்து பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது துப்பிடுங்க, வேம்பாங்க. அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிறேன். நடுக்கல இல்லையா? புதினா போட வேண்டியதுதானே? இப்போ என்ன பண்ணலாம்னா பெரிய குக்கரில் போட்டுக்கலாம். குக்கர்லையா போடுவேன்? கிழிஞ்சது. 10 விசில் விடணும். 10-11 விசில் விடணும். காலை வெந்து போயிடுமே. கால் வெந்து போயிடணும். கால் ஒன்றாகாது விட்டுரும். என்ன இந்த முன்னாடி தெளிவி குக்கரை முன்னாடி கொஞ்சம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம ஊற்ற வேண்டாம். ஏன்? வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வரும். அதனால சும்மா லைட்டாக மட்டும் ஊற்றினா போதும். எண்ணெய் இது லைட்டா? அங்கே பாருங்க, நீ ஊற்றுனது லைட். அது 2.5 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். அதுக்குள்ள இது லைட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு காலை வந்து அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக வந்து எண்ணெய் காயும். யாரு காலை தூக்கி போட்டுக்கிறதா? இங்கேயே செருப்படி வாங்கி வைக்க விட மாட்டேன். காலை தூக்கி போடல, கையை தூக்கி போடல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ கடுகு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் மட்டனை கடுகு சேர்த்தா அது ஒரு நல்லா இருக்காது. சோம்பு சேர்த்தேன் அப்படின்னா என் பிள்ளை வாய்க்கு சோம்பு போகும். அதனால நான் சோம்பு போடலை. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 2 கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிப்புக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாமே போட்டுக்கலாம். கறி குழம்புக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச காய் சேர்த்துக்கலாம். காலை நன்றாக வணக்கவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலில் சதைப்பிடிப்பு நிறையா இருக்கும். நீங்கள் கால் வாங்கும் போது கால் கொடுத்தா போதும், கால் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடாது. அந்த கால் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கணும். ஓகேங்களா? கால் பார்த்தே வாங்கினேன். கொடுக்குறவங்க கால் நல்லா தான் இருந்துச்சு. கொடுக்குறவங்க கால் இல்லை சக்கி, நம்ம வாங்குற கால் சூம்பி போன மாங்கொட்டையா இருக்கிற கால் வாங்கக்கூடாது. ஆட்டுக்கால் தீயில வாட்டினா சூம்பி போன மாதிரி தான் இருக்கும். நல்ல சதைப்பிடிக்கும். ஆனா வந்து எப்படின்னா 350 ரூபா. அதெல்லாம் தெரியல. ஆமா, போதும். இந்த அளவுக்கு வந்து சும்மா நம்ம வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ள போட்டுக்கணும்.
இதில் வந்து தண்ணி வந்து இப்போ சேர்க்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம தாராளமாக நிறையானா நிறைய நான் வந்து ஒரு ரெண்டு சொம்பு சேர்த்துக்கிறேன். 2 செம்பு சேர்த்துக்கிறியா? வீட்டில் ஒரு செம்பு தான் இருக்குது. 2 செம்பு தண்ணி. ஒரு செம்பா? ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு சொம்பு பித்தளை செம்பு சேர்க்கணுமா சில்வர் செம்பில் சேர்க்கணுமா? வெள்ளி செம்பு. வெள்ளி செம்பு வாங்குற அளவுக்கு இங்கே வசதி இல்லை. நல்லா 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா 2 செம்பை சேர்த்துட்டு மாப்பிள்ளைக்கு செம்பு கொடுத்தா தான் தாலி கட்டு வரோம். இந்த மஞ்சத்தூளும் உப்பும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அளவாகவே போட்டுக்குங்க. நம்ம இது ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து உப்பு வந்து அதிகமாயிடும் சூப்புக்கு. நம்ம கொஞ்சம் போட்டாலும் வந்து ஏன்னா நம்ம தண்ணி மட்டும்தானே ஊற்றுறோம், அதனால் வந்து உப்பு வந்து அதிகமாயிடும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. சூப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு மேக்ஸிமம் 8 விசில் ஓகேங்களா. இதில் ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து 10 விசிலுங்கும் போது உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற சதையும் வந்து வெளியே வந்துடும். உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க சூப்பு அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு சூப்பில் வந்து இறங்கிடும். நீங்கள் நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்றது தான் உண்மையாலுமே வந்து சூப்பு குடிக்கும் முறை ஓகேங்களா. இப்போ வந்து நாங்கள் சாயந்தரத்துக்கு அப்படிங்கிறனால நான் இந்த 10 விசில் விட்றேன். இதே நைட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 8 விசில் 6 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பனே பண்ண வேண்டாம், நம்ம தூங்கிடலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். சூப் குடிக்கலாம். ஆமாம் குடிக்கலாம். இது எங்க எது? ஓகே விசில் வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ போய் படுத்துக்கலாம். வா வா. எண்ணெய் காய்ச்சணுமா? அன்சை காய்ச்சி. யாரை காய்ச்சுற? எண்ணெய். உன்னை ஏண்டி காய்ச்சுற? எண்ணெய் இல்லை, ஒரு 4 கொய்யாக்காய் இலை வேணும், முருங்கை இலை வேணும். முருங்கை பின்னாடி இருக்கு. கொய்யாக்காய் இலை இல்லை. அப்புறமா பிரிச்சுட்டுங்களா? ஆயில் சுத்தமாக இல்லையா? மொத்தமாக ஊற்றி காய்ச்சணுமோ? இல்லை, இப்போ அளவாக தான் காய்ச்சி வச்சுக்கிறேன். 1 லிட்டர் மட்டும்தாங்க. அது 1 லிட்டரு கடலெண்ணெய் 1 லிட்டரு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி காய்ச்சினேன். ஓகே சரிங்க, விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் சூப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைசி விசில் 10 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ வந்து ஒரு பைல்வன் வருவார், அதனால் இப்படி கொஞ்சம் திரும்பிக்கலாம். ஏங்க வாங்க. இல்லை உங்களை எடுக்கலை, வாங்க. விசில் வந்துருச்சு. எத்தனை விசில் வந்திருக்கு? விசில் வந்து 12 விசில் வந்துருச்சு. அடே அப்பா. 12. ஏன் இவ்வளோ ஜூமில் வச்சிருக்கிறேன்? இல்லை நான் அங்கேருந்து எடுத்தேன். மிடில் கிளாஸ் படம் போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ட்ரன்ஸ், அதனால 2 விசில் வச்சா விட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொழப்ப அதே மாதிரி தான். கதையை பார்க்கும்போதே நம்ம கதை போய் தெரியுது. இடம் பார்க்கலான்னு இங்கிருந்து சத்தி வரைக்கும் கூட்டிட்டு போனேன் என் புருஷன் நாள்ல. அப்போ அப்படித்தோ போனோம். என்ன அது எந்த ஏரியா என்னன்னு டிவியில் நம்ம திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்த சேனல்னு வந்து லோக்கல் சேனல் வரும். அதில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3-4 வருஷம் இருக்குமா. தண்ணி எடுத்துக்கிட்டேன், பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டேன். பாப்பா வரல, பாப்பா இங்கே இருந்தா, வீட்டில் இருந்தா. அதாவது நானும் அம்மாவும் இங்கதான் டிவியில் அந்த ஏடை பார்த்துட்டு இந்த இடம் கம்மியான ரேட்டு கிடைக்கும். இது வந்து நடந்துச்சு தான். இங்க இருந்து கிட்டத்தட்ட போயிட்டோம் 40 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர். சத்தி இங்க இருக்கு, சத்திக்கு பக்கத்துல போயிட்டோம். ஆமா, போயிட்டு தெரியாம அப்புறம் திரும்பி வந்துட்டோம். அப்பதான் ஐயோ சத்தி பக்கத்துல வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியல. கேட்டு பார்த்து தெரியல அப்படின்ட்டாங்க. அப்படியே வண்டியை யூட்டன் போட்டு திருப்பி வரும்போது டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். முதல்ல இடம்லாம் பார்க்க போகல. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை பார்க்கணாங்க. படம் போட்டிருக்கீங்க, மிடில் கிளாஸ் படம் பார்த்தேன்னே அதான் ஞாபகம் வந்துச்சு.
சரி ஓகே இப்போ விசில் வந்துருச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 ஆகுது. இன்னைக்கு போட்டிருந்த விலாகில், அதாவது நேற்று போட்டிருந்த விலாகில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, அப்போ சண்டே சமையல் இல்லையா சிஸ்டர் அப்படின்னு. சிஸ்டர் சண்டே சமையல் சண்டேயில் எடுத்து மண்டேல தான் போட முடியும். சண்டேயில் காலையிலேயே 10 மணிக்கெல்லாம் என்னால் சமைக்க முடியல சிஸ்டர், ரொம்ப சிரமமாக இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. அடுத்த நாள் தான் வரும், அந்த அன்னைக்கே வராது. இது நாளைக்கு வரும் பாருங்க. இது நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து சூப்பை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாமா. மணி வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆச்சு. இங்கே மேகமூட்டமாக இருக்குது எங்கள் ஊரில். ஸ்மெல் செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 விசில் விட்டுருக்கறனால இன்னும் நான் இது பிரிஞ்செல்லாம் வந்துடும்ல நினச்சேன். அந்தளவுக்கு அப்போ இன்னும் விசில் நல்லா விட்ருக்கணுமா தெரியலையே. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஊற்றி கொடுப்போம். மணி 4:30 ஆச்சு, அதனால் ஃபஸ்ட்டு பாப்பா ஊற்றி கொடுப்போம். பாப்பா கால் வந்து பாப்பாவுக்கு வேண்டாம். தங்க கால் போடவா? சூப்பு மட்டும் ஊற்றவா கால் போடவா? சூப்பு மட்டும் ஊற்றவா இல்லை கால் போடவா? கடிப்பியா? கடிக்கிற மாதிரி ஒரு கால் சூப்பு இந்தா எடுத்துக்கோ. பாப்பா கொடுத்தாச்சு, இனி மாமாவுக்கு ஊற்றியாச்சு. மாமாட்டே கட்டை கொடுக்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சூடு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இப்போ தான் வச்சோம். அதனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு இந்தாங்க. வீடியோ 2 இருந்துச்சு, அந்த வீடியோ எடுத்துகிட்டு 6 மணிக்கு குடிக்கிறீங்களா? அப்போ அது ஊற்றிட்டு வந்துட்டேனே. 4 மணிக்கு சரி, சும்மா ஒரு டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க. ஊற்றிட்டு வந்து கொடுத்தா பிகு பண்ணுவாங்கய்யா, இதுக்கு தான் அப்படியே விட்டுற சட்டிலேயே. உப்பு கம்மியாக தானே போட்டேன், காரமெல்லாம் இல்லை. அதான் மேடம் ஒன்றும் சொல்லாமல் குடிச்சிட்டுருக்குறாங்களா? ஓகே தானே? ஓகே வாங்க, இதில் உப்பு போட்டு இப்போ நம்ம குடிக்கலாம் வாங்க. இது இல்லாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உப்பு போட்டு நான் குடிச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே லென்த் வந்து இவ்வளோ வந்துடும். கைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரில் கொடுத்துருக்காங்க, என்னது இது எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஃப்பு. அதுவும் இல்லாமல் இது ஃபீடிங் டாப். ஓகேங்களா? ஒன்று மட்டும் கிடையாது, 2 டாப்பு. எவ்வளோமா? 600 ரூபா, 610 ரூபா. ஷிப்பிங் சார்ஜோட 610 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து 2 டாப் வாங்கியிருக்கேன். ஒரு டாப் வாங்குற இடத்துல காட்டன் டாப்பு 2 கிடைக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சஸ்மிதா அப்படிங்கிற ஐடியா வந்து கீழே நான் திருப்பி மென்ஷன் பண்ணுறேன். போன விளாகில் போட்டிங்க தானே, போன விளாக்லேயும் போட்டிருக்கு, இந்த விளாக்லேயும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் லிங்க்டின் கவுண்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து டிஎம்க்கு லிங்க் வந்துடும். வேணுங்கிறவங்க மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸு. பின்னாடி வந்து நாட் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் நாட் இருக்குது, வீநெக் கொடுத்துருக்காங்க. வெயிலுக்கு நல்லா இருக்கு. வெயிலுக்கு காட்டன் வந்து பார்த்தா காட்டன் யாராவது நம்மளுக்கு 2 பீஸ் 600 ரூபாய்க்கு தருவாங்களா? தர மாட்டாங்க. அழகாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குல்ல, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். கால் சூப்பு நான் இது மட்டும்தான் போடுவேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மல்லித்தலை போடல, இது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏதாவதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சூப் வைக்கும்போது அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி மாமாவுக்கு வந்து இப்போ கைவலி வந்து கொஞ்சம் எச்சாயிடுச்சு, திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. கை கால் முட்டை இந்த மாதிரி வலி இருக்கிறது, இது சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ திருப்பி வந்து கைவலி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி
கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த vlog-ஐ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. போன வீடியோவில் சொல்லலாம், அதனால் பாயிண்ட் யாருமே கொடுக்கல. ஹைப் பாயிண்ட் கண்டிப்பாக கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல் பார்க்குறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாடா. நெக்ஸ்ட் ஒரு vlog-ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன குக்கிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன சமைக்கணுமோ மேக்ஸிமம் வந்து இப்போ அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக வரும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான், கண்டிப்பாக வீடியோ வரும். பாய் டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.